எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு சிஎஸ்கே நேச்சுரல் ஃபார்மிங்க. நம்ம போன வீடியோவில் சொல்லியிருப்போங்க. அப்படின்னா நம்ம வந்து போன வீடியோ வந்து க்ரோத் ப்ரோமோட்டரை பற்றி அதிகமாக நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறப்போ அப்படின்னா மீன் கரிசல், அப்புறம் வந்து கோல் முட்டை கரிசல், அப்புறம் வந்து பஞ்சகவ்யா, அப்புறம் நம்மளை வாழைப்பழத்தோட திராவணம், இது பற்றியே நம்ம அதிகமாக சொல்லியிருப்போங்க. அது வாழைப்பழத்தோட கரிசலுங்க. ஆனால் நம்மளோட இயற்கை விவசாயம் ஃபார்மர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு வந்து இந்த க்ரோத் ப்ரோமோட்டர்ஸ் தான் சொல்கிறீங்க, அதெல்லாம் ஓகே, பயிர் நல்லா வேலை செய்யுங்க. ஆனால் நான் வந்து பூச்சி தாக்குலேருந்து எங்களோட பயிர் வந்து மீண்டுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க நம்மளோட இயற்கை விவசாயம் ஃபார்மர்ஸ். எப்படின்னா நம்மளோட பூச்சி தாக்கில் தாங்க ரொம்ப முக்கியமானது. நம்ம வந்து எவ்வளோ க்ரோத் ப்ரோமோட்டர் கொடுத்தாலும் பூச்சிக்கு வந்து ஒரு பூச்சி வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பூச்சி வந்து இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 5 கிராம் இருக்குதுன்னா அந்த பூச்சி வெயிட்டுக்குன்னா 50 மடங்கு அதிகமாக அதோட உணவை எடுத்துக்குங்க. இப்போ ஒரு பூச்சி ஒரு இலை சைஸ் இருந்தால் அந்த பூச்சி ஒரு நாளைக்கு வந்து 50 இலையை சாப்பிடுங்க. ஒரு இலை சைஸாக இருக்குதுன்னா ஒரு இன்ச்சு இருக்குதுன்னா, ஒரு இலை வந்து 1 இன்ச்சு இருக்குதுன்னா, அந்த சைஸில் பூச்சி இருக்குதுன்னா அந்த பூச்சி வந்து ஒரு நாளைக்கு சாப்பாடுன்னு 50 மடங்கு சாப்பிடுங்க. இப்போ நம்ம வந்து 50 கிலோ வெயிட் இருக்கிறோம், ஒரு நாளைக்கு அரை கிலோ சாதம் நம்மளுக்கு ஒயிட் ரைஸ் தான் சாப்பிட்றோம். ஆனால் பூச்சி அது மாதிரி கிடையாதுங்க. ஒரு நாளைக்கு அந்த பூச்சி எவ்வளோ வருதோ அதை விட 50 மடங்கு அதிகமாக உணவு எடுத்துக்கினா தான் அதை வந்து சர்வை பண்ணுங்கள். ஸோ நம்ம ஃபார்மர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு இப்போ வந்து பூச்சி தாக்கலாக நாங்கள் வந்து ரொம்ப சிரமப்படுறோங்க. ஸோ நீங்கள் வந்து அதனால் ஒரு வீடியோ எடுன்னு சொல்லியிருக்கிறாங்க. நம்ம போன வீடியோ வந்து க்ரோத் ப்ரோமோட்டர் விட்டுங்க சார், அது விட்டுடுங்க. உண்மையில வந்து இப்போ வந்து நம்ம வந்து கிளைமேட்டு எப்படி இருக்குது பாருங்கள். இந்த நேரத்தில் வந்து நம்மளுக்கு எப்போயுமே இயற்கை விவசாயம் என்ன பண்ணுறீங்கன்னா மழை காலத்தில் தாங்க. அப்படின்னா எப்போ நம்மளுக்கு வெயில் குறையுதோ அந்த நேரத்தில் தாங்க நம்மளோட வந்து பூச்சி தாக்கலாக நம்மளோட இயற்கை விவசாயத்து முறையில் வந்து நம்மளோட திராவணத்தை வந்து கொடுத்தா தான் நம்மளுக்கு வந்து சக்ஸஸ் ஆகுங்க. நீங்கள் வந்து மழை பெய்யுது, ஐயோ நம்ம மழை பெய்யுது நம்ம இந்த வேப்பையை நடிக்கிட்டு இருந்தவோ இல்லை இந்த கஷாயம் அடிச்சுன்னா வீண் போகாதுங்க. அடிங்க, அது ஒரு இறக்கணும் நம்ம பயிர் மேலே தினம் அது மை பெஞ்சு நம்மளுக்கு வேறு பகுதிக்கு போட்டோம், அது நம்ம நெல் தான். ஆனால் நீங்கள் காரணம் கொண்டு நீங்கள் மழை காலத்தில் வந்து ஸ்ப்ரே பண்ணி நிறுத்தாதீங்க. இன்னும் 2 ஊரில் மை பெஞ்சு அடிங்க, ஒன்றும் போகல. நம்மளுக்கு வந்து இயற்கை விவசாயத்தில் வந்து நம்ம வந்து அதிகமாக செலவு இல்லைங்க. வேப்பையால் கோமியம் மாட்டு சாணம் அவ்வளோதாங்க. இதுவும் நம்மளுக்கு இயற்கை முறையில் நம்மளுக்கு ஃப்ரீயாக தான் கிடைக்கும். ஸோ நீங்கள் தயவுசெய்து இது அடிச்சா நம்ம நைட்டுக்கு மழை வேகும் அதெல்லாம் பார்க்காதீங்க, அடிங்க. வந்தாவட்டும் வரா காட்டிப்படும், வருந்தா கூட நம்மளுக்கு வேறு மூலியமாக தினம் நம்மளுக்கு வந்து சர்வே ஆகும். இது வந்து கெமிக்கலால் நீங்கள் 1000 2000 கொண்டு 2000 கொடுத்து நீங்கள் காசு கொடுக்க வாங்குறேன்ட்டு நீங்கள் பாதிப்படையாது. நம்ம இயற்கை முறையில் ஃப்ரீயாக கிடைக்குதுங்க. இப்போ நம்ம பார்த்திங்கன்னா இது வந்து வேப்ப எண்ணெய்ங்க. இந்த வேப்ப எண்ணெய் பார்த்திங்கன்னா நம்ம வேப்ப எண்ணெய் கரிசல் வந்து இது வந்து வேப்ப இலை கரிசல் வந்து இது வந்து கடைசி கரிசலுங்க. அப்படின்னா வேப்ப எண்ணெய் வந்து நம்ம ஃபைனலாக தான் வாடணும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கே பாருங்கள், இந்த முதல்ல இந்த வேப்ப எண்ணெய் பார்த்து சொல்கிறேன் பாருங்கள். இதில் வந்து NPK ரேஷியோ வந்து 0ங்க. நீங்கள் வேப்ப எண்ணெய் அடிக்கிறீங்கன்னா இந்த அடிக்கிறதுக்கு மூலியமாக உங்களுக்கு பயிருக்கு வந்து எந்த ஒரு உரம் வந்து கொடுக்காதுங்க. அப்படின்னா நம்மளுக்கு தலைச்சத்து மணிச்சத்து சொல்லுங்கள், நைட்ரோஜன், ஃபாஸ்பரஸ், பொட்டாசியம், ஜிங்க், கால்சியம் எதுவுமே இருக்காதுங்க. தயவுசெய்து வேப்ப எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்க, இது ஓன்லி பூச்சி தாக்கல் கண்ட்ரோல் மட்டும்தாங்க. அப்படின்னா நம்ம நம்ம வேப்ப விதையை போட்டுருக்குது பாருங்கள், அதை விட வேப்ப இலை கரிசலுக்குன்னா இது வந்து பூச்சி தாக்கல் வந்து அருமையாக வேலை செய்யுங்க. நம்மளுக்கு ஓன்லி பெஸ்ட் கண்ட்ரோல், இன்செக்ட் கண்ட்ரோலில் நீங்கள் மழை காலத்தில் வந்து இந்த வேப்ப எண்ணெய் யூஸ் பண்ணலாங்க. ஆனால் நம்மளுக்கு வந்து உரமாக எதுவும் கொடுக்க முடியாதுங்க. ஸோ உங்களுக்கு புரியுதுங்களா? இதுதான் நம்ம ஃபைனல் ஸ்டேஜ் தான் நம்மளுக்கு வந்து யூஸ் பண்ண முடியும். எப்போ மழை அதிகமாக வருதோ, நம்மளுக்கு கிளைமேட்டு நம்மளுக்கு ஒத்து வராத போது நம்ம இது யூஸ் பண்ணலாங்க. இதில் வந்து 0.4% அசாடிரெக்டின் இருக்குதுங்க. இந்த அசாடிரெக்டின் இருக்கிறதுனால தான் எப்போ நம்ம பயிர் மேலே தெளிக்கிறோமோ, ஸ்ப்ரேக்கு கொடுக்குறோமோ, அந்த இலை பைக்கு மேலே அந்த அசாடிரெக்டின் இருந்தால், அந்த கெமிக்கல் காம்பவுண்ட் இருந்தால் அந்த இலை மேலே பூச்சி கிட்டக்க வராதுங்க. எப்படி பார்த்தாலும் ஒரு 10-12 நாளுக்கு உங்கள் இலை கிட்டக்க வராதுங்க. ஸோ அதுக்கோசமே அதனால தான் நம்மளுடைய இந்த வேப்ப எண்ணெய் ஸ்ப்ரே பண்ணோம்னா உங்கள் இலை மேலே ஒரே ஒரு புழு கூட வராதுங்க. நீங்கள் 10-12 நாளுக்கு கேரண்டிங்க இந்த வேப்ப எண்ணெய் அடிக்கிறதுனால. நம்ம இயற்கை முறையில் நான் சொல்கிறேன் பூச்சி தாக்கல் கண்ட்ரோல் பண்ணதுக்கோசம். ஆனால் நீங்கள் வந்து முன்பதாக வேப்ப இலை கரிசலில் கொடுத்தீங்கன்னா ஒரு 10 கிலோ வேப்ப இலை பச்சை இலை அரைச்சிட்டு இந்த ட்ரம்மில் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா, 10 லிட்டர் கோமியம் போட்டு ஒரு 2 கிலோ சாணம் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அதில் இருக்குதுங்க NPK ரேஷியோ 3% நைட்ரோஜன், 3% ஃபாஸ்பரஸ், 2% பொட்டாசியம், 1% இதெல்லாம் கால்சியம், எல்லாமே ஜிங்க், ஐரன் எல்லாமே இருக்குதுங்க. மேக்ரோ நியூட்ரிஷன், பிரைமரி நியூட்ரிஷன், செகண்டரி நியூட்ரிஷன் எல்லா வகையான நியூட்ரிஷனும் நம்ம வந்து வேப்ப இலை பச்சை இலையில் இருக்குது. அது இல்லாமல் அதில் சாப்னஸ் ஸ்டானன்ஸ் கம்மி அளவில் இருக்குதுங்க. அது இருக்கிறதுனால நம்மளுக்கு பயிர் மேலே ஸ்ப்ரே பண்ணோம்னா பூச்சி தாக்கல் ஒரு 2-3 நாளுக்குள்ள கண்ட்ரோல் ஆகுங்க. இந்த வேப்ப எண்ணெய் 10 நாள் கேரண்டி. ஏன்னா இதில் வந்து எந்த ஒரு உரம் கிடையாது, ஸ்ட்ரைட்டாக நம்ம அசாடிரெக்டின் அதிகம் அளவில் இருக்கிறதுனால 10 நாள் நம்ம கேரண்டி கொடுக்கலாங்க. ஆனால் வேப்ப இலை கரிசல் வந்து
பூச்சி தாக்கல் 2 நாளுக்கு நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஆனால் அதில் வந்து நியூட்ரிஷன் பயிருக்கு உரமாக இருக்கும், பூச்சி தாக்கல் கண்ட்ரோல் பண்ணும். அது இல்லாமல் வேறு பகுதி அந்த இலையில் நம்ம முன்னோர்கள் மாதிரி நம்ம மண்ணில் போட்டு மிதிச்சிட்டோம்னா நம்மளுக்கு வந்து வேறு பூருக்குது பாருங்கள். அந்த வேறுபூருக்கு வந்து நம்மளோட பயிருக்கு வந்து வேரில் எப்போ அட்ராக்ட் ஆகிடுச்சுன்னா அது உள்ள இன்செக்ட் ஆகிடுச்சுன்னா நம்ம பயிர் வந்து இலையெல்லாம் கொட்டிட்டு ஒரு மண்டை தாங்க இருக்கும். ஸோ நம்ம வந்து வேறுபூர்லேருந்து அந்த வேறுபுழுலேருந்து நம்ம காப்பாற்றலாம். அப்புறம் நம்ம பூச்சி தாக்கிற மேலே இருக்கிற நம்மளோட சாரம் அளிக்கிற பூச்சிங்க, அந்த த்ரிப்ஸு மைட்ஸு அஃபிட்ஸ்னு சொல்லுவாங்களாங்க, இந்த இலையை தாக்குற பூச்சிங்க, இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணலாங்க. ஆனால் 2 நாள் தான். இதே நம்ம வேப்பையோட விதையை பவுட்ரு அடிக்கும் பாருங்க, அந்த வேப்பை நீம் சீட் கெர்னல் பவுடர்னு சொல்லுவாங்க. அந்த வேப்பையான பவுடரில் வந்து அதாவது 5% நைட்ரோஜனும் 2% ஃபாஸ்பரஸ் 1% பொட்டாஷ் இருக்குதுங்க. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பச்சையில வேப்பையில் இருக்குது பாருங்கள், கார்பன் இருக்குது, ப்ரோட்டீன்ஸுக்கு கார்போஹைட்ரேட்ஸு எல்லாமே இருக்குதுங்க. ஆனால் அதில் இருக்கிற உரம் வந்து நம்மளுக்கு வந்து வேப்பையில விதையில் இருக்காதுங்க. ஆனால் அது வந்து நம்ம பச்சையில் அடிச்சோம்னா 2-3 நாள் வரை தான் கேரண்டிங்க வேப்பையில கரிசல் வந்து. ஆனால் இருந்தாலும் எல்லா உரம் ஆலின் பண்ணுங்க. ஆனால் வேப்ப விதை வந்து ஆலினான்னு சொல்ல முடியாதுங்க. அது வந்து ஒரு வாரம் தள்ளுங்க. நமக்கு வேப்பையில பவுட்ருக்கு நம்மளுக்கு வந்து தண்ணியில் வந்து ஊற வச்சு அடிச்சிங்கன்னா ஒரு வாரம் உங்களுக்கு கேரண்டிங்க, பூச்சி தாக்குலேருந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஆனால் அதில் இருக்கிற உரம் வந்து இதில் இருக்காது. இன்னொன்று ஃபைனலாக வந்து இந்த வேப்ப எண்ணெய் பற்றி சொல்லிட்டு போகலாம். இதில் வந்து எந்த உரமே இருக்காதுங்க. அந்த நைட்ரோஜன், கால்சியம், ஃபாஸ்பரஸ், பொட்டாஷ் எதுவுமே இருக்குது. ஆனால் இது வந்து அடிச்சிங்கன்னா பூச்சி தாக்கல் 100% வேலை செய்யுங்க. அப்படின்னா ப்ரிவென்ட் பண்ணும். இந்த இலை மேலே அடிச்சிட்டிங்கன்னா என் கிட்டேக்கு வராத, ஒரு 10 நாளைக்கு என் கிட்டேக்கு வராதிங்க, அவள் தாங்க. நம்ம வந்து மழை காலத்தில் அதிகமாக யூஸ் பண்ணலாங்க. இது வந்து வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் சொல்லுவாங்க. மழை ஒழுந்தால் கூட அந்த எண்ணெய் பகுதி வந்து ஏதோ ஒரு 20% 30% இருந்தாலே நம்ம செடிக்கு வந்து பூச்சி தாக்கல் எது வராதுங்க. இது எப்படி தயார் பண்ணோம்னா, 100 லிட்டர் தண்ணிங்க. இப்போ வந்து 1 லிட்டர் வந்து நம்ம 1 ஏக்கரை யூஸ் பண்ணலாங்க. எங்களுக்கு வந்து 1/2 ஏக்கரா தான், நம்மளுக்கு வந்து 1/2 ஏக்கர் தான் இருக்குதுங்க. மல்லி செடி வந்து நாங்கள் மல்லி செடிக்கு அதிகம் யூஸ் பண்ணுற பாருங்க. நீங்கள் வந்து வேறு எந்த பயிரும் அருமையாக யூஸ் பண்ணலாங்க. மல்லி செடிக்கு தான் அதிகமாக பெஸ்டிசைட், இன்செக்டிசைட் நம்மளோட ஃபார்மர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் இந்த மல்லி செடியை வந்து நாங்கள் வந்து நம்ம இயற்கை முறையில் நாங்கள் பயிர் செய்கிறோங்க. இது ஒன்றும் இல்லைங்க. ஃபஸ்ட்டு நம்ம வந்து 10 லிட்டர் கோமி ஊற்றணுங்க. 100 லிட்டர் தண்ணி இல்லைங்க, 100 லிட்டர் தண்ணிங்க, 10 லிட்டர் கோமிங்க. அப்புறம் வந்து நம்ம வந்து இந்த 1 லிட்டருக்கு இது பாருங்கள், இந்த வேப்ப எண்ணெய் பாருங்கள் எப்படி மிக்ஸ் ஆகுது பாருங்கள். அவ்வளோதாங்க. நீங்கள் ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் இது மாதிரி ஸ்டிர் பண்ணிட்டா போதுங்க. இன்னொன்று சொல்கிறேன் பாருங்கள், உங்களுக்கு மெயினாக வந்து நீங்கள் வந்து வேப்ப இலை கரிசிக்கிறது பாருங்கள். அதில் வந்து நம்ம வந்து 10 கிலோ பச்சை இலையை அரைச்சிட்டு இதில் போட்டிங்கன்னா 2 நாள் கழித்து நம்ம அதை ஃபில்டர் பண்ணி அடிக்கலாங்க. அது வந்து 2 நாள் டைம். அதுக்கு அந்த 2 நாள் டைம் கொடுத்தா அதில் இருக்கிற சாரை வந்து நல்லா அதிகமாக இறங்குங்க. இன்னொன்றுங்க, நீங்கள் வேப்ப விதைக்குது பாருங்கள் பவுட்ரு, நீம் சீட் கெர்னல் பவுட்ரு, அது வந்து ஒரு நாளுங்க. அப்படின்னா ஒரு நைட்டை நம்ம ஊற வச்சிடலாங்க. அப்படின்னா ஒரு 24 ஹவர்ஸ், அது வந்து 48 ஹவர்ஸு. இது வேப்ப இலை விதை வந்து 24 ஹவர்ஸுங்க. அந்த விதையை வந்து நம்ம வந்து மூட்டை கட்டி இதில் வந்து நம்ம நல்லா ஊற வச்சிட்டோம்னா நம்மளுக்கு ஒரு நைட்லேருந்து நம்மளுக்கு கிடச்சிருங்க அந்த சொல்யூஷனும். ஆனால் இந்த வேப்ப எண்ணெய் வந்து டைரெக்டுங்க, அது வந்து இன்டைரக்ட்டுங்க. இது வந்து டைரெக்ட்டுங்க. நீங்கள் தண்ணியில் மிக்ஸ் பண்ண ஒரே ஒரு 2 மணி நேரத்துலேருந்து 2 ஹவர்ஸ்லேருந்து 8 ஹவர்ஸ்க்குள்ளே நம்ம யூஸ் பண்ணிடுங்க. ஒரு வேளை நீங்கள் 8 ஹவர்ஸ் அபோவ் ஆயிடுச்சுன்னா தான், 8 மணி நேரம் கழித்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா எண்ணெய் பகுதி மேலே வந்துடுங்க. அப்படின்னா அசிடிக்கு நியூட்ரல்னு சொல்லுவாங்க. இந்த வாட்டர் வந்து நியூட்ரல், ஆல்கலின் சம்மந்தப்பட்டதுங்க. அசிடிக்கு வந்து இந்த நம்ம வேப்ப எண்ணெய்ங்க, இது 2 வந்து மிக்ஸ் ஆகாதுங்க. அப்படின்னா எண்ணெய் பகுதி வந்து மேலே வந்துடும், வாட்டர் வந்து கீழே போயிடுங்க. நம்ம என்ன மிக்ஸ் பண்ணாலும் மிக்ஸ் ஆகாதுங்க. அது 8 மணி நேரம் கழித்து தயவுசெய்து நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. இப்போ நாங்கள் வந்து தண்ணியில் வந்து வேப்ப எண்ணெய் தண்ணி கலந்துட்டோங்க. நாங்கள் 1 ஹவர் 2 ஹவர்ஸ்க்குள்ள யூஸ் பண்ணுறவங்க, நல்லா கொஞ்சம் 2 மிக்ஸ் ஆச்சுன்னா நாங்கள் 1 மணி நேரத்துக்கு 2 மணி நேரத்துக்குள்ள யூஸ் பண்ணுறவங்க. தயவுசெய்து நீங்கள் எப்போ வேப்ப எண்ணெய் தண்ணியில் போட்டு மிக்ஸ் பண்ணுறீங்களோ தயவுசெய்து 1 ஹவருக்கு அப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணுறேங்க. 8 மணி நேரத்துக்குள்ளே யூஸ் பண்ணுறேன், உங்களுக்கு வந்து அருமையாக வேலை செய்யுங்க. உங்களுக்கு வந்து அப்புறம் ஸ்ப்ரே பண்ணும்போது கூட அந்த இலை பகுதியில் வாட்டர் செப்பரேட்டாக எண்ணெய் செப்பரேட்டாக நம்ம ஸ்ப்ரே பண்ணதாக இருக்குங்க. ஸ்ப்ரே பண்ணும்போது கொஞ்சங்க இந்த சர்ஃபெக்ஸ் பவுடர் இருக்குது பாருங்கள், அது கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா, ஷாம்பு ஏதோ ஒன்று போட்டிங்கன்னா நம்ம வந்து இலை மேலே வந்து அதிக நேரத்தில் இருங்க. ஸோ இந்த எண்ணெய் பகுதி இலை மேலே இறந்தனால தான் எந்த ஒரு பூச்சி உங்கள் பக்கம் இயற்கை விவசாயம் வராதுங்க. வரப்போகிறது வந்து மழைக்காலம். தயவுசெய்து வேப்ப எண்ணெய் வந்து அதிகமாக பயன்படுத்துங்க. இது வந்து வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் வந்து அதிக நேரத்தில் இருக்கும். வேப்ப இலை வந்து 2-3 நாளுக்குள்ளே இருக்கும். வேப்ப இலை கஷாயம் போட்டோம்னா, கரிசல் போட்டோம்னா 2 நாள் 3 நாள் தான் கேரண்டிங்க. அதே நம்ம வேப்ப விதையை கஷாயம் போட்டோம்னா ஒரு வாரம் 6 to 7 டேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த வேப்ப எண்ணெய் வந்து நம்மளுக்கு 8 to 10 நாள் கேரண்டிங்க. ஸோ நீங்கள் கூட தயவு சொல்லுங்கள், தயவுசெய்து நீங்கள் வந்து
இந்த கடன் உரம் இருக்குது பாருங்கள், அந்த கெமிக்கல் பெஸ்டிசைட்ஸு இன்செக்டிசைடு தயவுசெய்து உங்கள் பயிர் மேலே அடிக்காதுங்க. நம்ம இயற்கை விவசாயம் மூலிமா பூச்சி வராது. இப்போ நாங்கள் எங்கள் செடியில் எந்த பூச்சி இருக்காதுங்க, இருந்தாலும் நாங்கள் அந்தந்த டைமுக்கு பூச்சி வராது மாரி நம்ம கொடுத்தா தான் நம்ம வந்து பயிர் வந்து நம்மளை பூச்சி தாக்கணும் மேன் முடியுங்க. ஸோ நீங்கள் கூட நாங்கள் 1 hour கழிச்சு நாங்கள் ஸ்ப்ரே பண்ண போகிறோம், அது கூட வீடியோ வைக்கிறேங்க. நீங்கள் கூடங்க கடை மருந்து தயவுசெய்து போகாதீங்க, அது இருக்கிறதுனால உங்களுக்கு ஒன்றும் யூஸ் கிடையாதுங்க. நீங்கள் கூட நம்ம இயற்கை விவசாயம் மூலிமா நம்மளை கடவுளுக்கு கொடுத்த இயற்கை மூலிமா நீங்கள் பொருளை நீங்கள் பயன்படுத்திங்கன்னா நம்மளுக்கு ஃபார்மர்ஸ் வந்து ரொம்ப அதில் நம்ம நஷ்ட போக மாட்டோங்க நம்மளை வந்து பயிர் செய்வதில் விவசாயத்தில் வந்து. ஸோ நீங்கள் கூடங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்கள் கூட மீண்டும் நாங்கள் அதிகமாக நெக்ஸ்ட்டு வந்து மழை காலத்தில் வந்து நாங்கள் அதிகமாக இந்த பூச்சி தாக்கலை பற்றி வீடியோ வைப்போங்க. எந்தெந்த பூச்சி எப்போ போகிறோம், என்னென்ன கரிசல் அடிச்சோம்னா நம்மளுக்கு வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம்னு சொல்லுவாங்க. ஸோ தேங்க்யூங்க. நீங்கள் கூட நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தேங்க்யூ.